டைம் பாஸ் காமிச்சிட்டு சண்டே காட்டலன்னா எப்படி? சண்டே அர்லி மார்னிங் என்ன சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட்க்கு என் பையனை கூட்டிகிட்டு வரதுக்கு அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன், கூட்டிகிட்டு வரியாப்பா அப்படின்னு சொன்னேன். நான்லாம் வரமாட்டேன், எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாப்பா பஸ்ஸில் கிளம்பிட்டோம். நம்ம ஒரு பஸ்ஸு இது தான். வந்தோடனே அம்மா சூடாக சிக்கன் குழம்பு இட்லி ஒரு முக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன்னா தூக்கம் சொக்கிடுச்சு. போய் தூங்கிட்டு ஏஞ்சி வந்துட்டு அம்மா மிஷினில் துணி தைச்சிட்டு இருந்தாங்க, புடவைக்கு ஃபால்ஸ் ஏதோ தைச்சிட்டு இருந்தாங்க. சரி அம்மா அந்தாண்ட போனோடனே நானும் தைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் பொண்ணு வந்துட்டு அம்மா உனக்கு தைக்கலாம் வருமா அப்படின்னா, ஏய் நான் ஒரு ஆர்டிஸ்டில் என்னடின்னு நினச்சேன், இந்த குட்டிக்கு பிறந்த சிங்கம் எப்படிடி புள்ளியாகும்? எங்கள் அப்பா ஒரு டைலர், எங்கள் அம்மா ஒரு டைலர், நான் எப்படி தைக்காத போவேன்? ஃபால்ஸ் தான் தைச்சிட்டு இருந்தேன். எப்பவுமே எங்கள் அம்மா மிஷினில் உட்கார விட மாட்டாங்க. இந்த வாட்டி ஏதாவது நீயே தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கசமான கலர். இது வேர் பண்ணி நான் காட்டுறேன் என்னைக்குன்னு. ப்ளவுஸ் தைக்க போட்டிருக்கேன். எப்போ தான் அந்த ஆண்டி கொடுக்குறாங்களா எனக்கு தெரியாது. ஆண்டி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா என் ப்ளவுஸ் கொஞ்சம் சீக்கிரமாக கொடுத்துட்டிங்கன்னா வியூவர்ஸ்க்கு என்னுடைய சாரீ வேர் பண்ணி காட்டிடுவேன். நினச்சதுக்கு எங்கள் அம்மா திட்டுவாங்கன்னு நினச்சேன். இல்லை சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைஸு, ரசம், மீன் வறுவல் இது எல்லாமே சேர்த்துட்டு நானும் எங்கள் அண்ணா பசங்க எல்லாம் வண்டியிலே கிளம்பிட்டோம். எப்போவுமே காரில் போகிறது வர்றது, இன்னும் இந்த வாட்டி வண்டியில் வந்தோமா ஜாலியாக இருந்தது. நம்ம ஊரில் வந்து கபடி மேட்ச் நடந்துட்டு இருந்தா எனக்கு ஏதோ பார்க்கணும் போல் இருந்தது. ஏதோ இந்த கில்லி ஃபிலிமில் உட்காந்து விஜய் கபடி வைப்பில் இருந்தது. அவ்வளோ சூப்பராக ஆடினாங்க. இந்த வாட்டி வந்து தக்ஷிண கர்நாடகா, உத்தர கர்நாடகா, தார்வாட் சைடு அவங்க தான் விளையாடி இருந்தாங்க. சூப்பராக கர்நாடகா அவங்க ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி இறங்குறது நம்ம பெங்களூர் பீப்புள் தான் இறங்குறாங்க. இதை பார்க்காத எப்படி நம்ம வீட்டுக்கு போகிறது? டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. பசங்களோட உட்காந்து பனியில் உட்காந்து பார்த்தோம். ஃபைனலாக ஜெயிச்சது பெங்களூர் தான். வீட்டுக்கு வந்தோடனே ஹஸ்பண்ட் திட்டுவாருன்னு நினச்சேன். திட்டல. ஏன்னா எங்கள் அண்ணன் கூட இருந்தான் இல்லையா, அதனால என்னை திட்டலை. ஹோட்டல்லேருந்து இட்லி எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாரு. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். காலையில் மறுபடியும் என்ன லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணு அப்படின்னு சொல்லி இந்த வாட்டர் மில்லன் வாங்கி வந்து 2 வாரம் ஆச்சு. என் ஹஸ்பண்ட் இது கட் பண்ணாத அப்படியே வச்சுட்டு லாஸ்ட்டில் குப்பையில் எடுத்து போட்டுரு அப்படின்னா, இல்லை கட் பண்ணேன், சூப்பராக இருந்தது. அதையும் லஞ்ச் பாக்ஸ்க்கு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு தக்காளி சாதம் செஞ்சுட்டு மார்க்கெட்டுக்கு போய் அப்படியே கையோட ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். என் ஹஸ்பண்ட்க்கு மஷ்ரூம் பார்த்த உடனே அன்றைக்கி செஞ்ச மஷ்ரூம் கிரேவி அதே பண்ணிப்பார். இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, சொல்கிறேன். ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாமா?